மகாபாரதம் 3. பஞ்சாராத்த சாஸ்திரம் குருபரம்பரை பலஸ்ருதி. பீஷ்மர் கூறினார்: ஓ ராஜா, பிரபஞ்சத்தின் உருவகமான நாரதருக்கு இவ்வாறு கற்பித்த பிறகு அவர் அங்கேயே மறைந்துவிட்டார். நாரதர் பகவானின் அருளைப் பெற்று நரநாராயணனை தரிசிக்க பதரிகா ஆசிரமத்திற்குச் சென்றார். நாரதர் மீண்டும் பிரம்ம சபையில் உள்ள அனைவருக்கும் இந்த இரகசிய அறிவைச் சொன்னார். இது பஞ்சராத்திரம் என்று அழைக்கப்படும் சதுர்வேதத்தின் சாராம்சம். ஸ்ரீமன்னாராயணனின் வாயிலிருந்து அவர் கண்ட மற்றும் கேட்ட இந்த அறிவு சதுர்வேதத்தின் சாராம்சம். பின்னர் யுதிஷ்டிரன் கூறினார்: ஓ பெரிய தந்தையே, இந்த இறைவனின் மகிமை மிகவும் அற்புதமானது. ஆனால் பிரம்மாவின் சபையில் நாரதர் இந்த கதையை கேட்டதன் இரகசியம் என்ன? அந்த பிரம்மத்திற்கு இறைவனின் தன்மை தெரியாதா? பிரம்மம் பரம புருஷரின் முதல் பிறப்பு இல்லையா? பிறகு பிரம்மத்திற்கு எப்படி மகத்தான மகிமை கொண்ட அந்த இறைவனின் செல்வாக்கு தெரியாது? இதை எனக்கு விளக்குங்கள். பின்னர் பீஷ்மர் கூறினார்: ஓ ராஜேந்திரா, கேளுங்கள். இந்த நித்திய சம்சார நீரோட்டத்தில் பல பெரிய யுகங்களும் படைப்பின் அழிவுகளும் கடந்துவிட்டன. ஒவ்வொரு யுகத்திலும் பிரம்மாவின் படைப்பு முதலில் வருகிறது. எனவே ஆதிகால ஹிரண்யகர்ப்பருக்கு அந்த இறைவனின் மகிமை தெரியாது என்று அர்த்தமல்ல. தனது படைப்புக்கு காரணமான நாராயண தத்துவத்தை மற்றவர்களை விட நன்கு அறிந்தவர் சதுர்முக பிரம்மா. இருப்பினும் நாரதர் மற்ற சித்தர்கள் மற்றும் பிரம்ம சபையில் இருந்த மற்ற பக்தர்கள் மற்றும் முனிவர்களை இந்த வேதத்தை கேட்கச் செய்தார். அந்த சித்தர்கள் மற்றும் பெரிய முனிவர்களிடமிருந்து சூரியன் இந்த அறிவை பெற்றார். பின்னர் சூரியன் அனைத்து உலகங்களையும் ஆராய்ந்து தனது பயணங்களில் எப்போதும் தன்னை பின்தொடர்ந்த 66,000 தூய மனம் கொண்ட முனிவர்களுக்கு வாலகேலியர்கள் இந்த அறிவை கற்பித்தார். அந்த பெரிய முனிவர்களிடமிருந்து வேறு மலையில் கூடியிருந்த தேவர்கள் இந்த வேதத்தை புரிந்து கொண்டனர். அசிதா என்ற பிராமணர் இந்த அறிவை கடவுள்களிடமிருந்து பெற்று தனது மூதாதையர்களை கேட்கச் செய்தார். என் தந்தை சாந்தனு இதை கடவுள்களிடமிருந்து கற்றுக்கொண்டு எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் இப்போது உங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளேன். யாராக இருந்தாலும் சரி, ஒரு கடவுள் அல்லது ஒரு முனிவர் இந்த வேதத்தை கேட்டு பரம புருஷரை வணங்குபவராக மாறுகிறார். வாசுதேவரின் பக்தராக இல்லாத எவருக்கும் இந்த புனித கதையை சொல்லக்கூடாது. ஓ ராஜேந்திரா, இதுவரை நீங்கள் என்னிடமிருந்து கேட்ட மற்ற எல்லா கதைகளின் சாராம்சம் இதுதான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கடந்த காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பாட்கடலை கடைந்து அமிர்தத்தை பெற்றதைப் போலவே இதுவே நாராயணனின் கதையின் சாராம்சம். இதை விப்ரர்கள் தியானத்தின் மூலம் புரிந்து கொண்டனர். இந்த கதையை சொல்பவன், அதை கேட்பவன் தனிமையில் இருப்பவனாக மாறி தனிமையில் இருக்கும் பக்தர்களுடன் சேர்ந்து வெள்ளை தீவை பெற்று சந்திரனைப் போல பிரகாசித்து 1000 படைப்புகளின் இறைவனிடம் நுழைகிறான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. துன்பத்தில் இருப்பவர் இதை கேட்டால் அவர் துன்பத்திலிருந்து விடுபடுகிறார். நோயாளி அதை கேட்டால் அவர் குணமடைகிறார். துறவி தனது ஆசைகளை பெறுகிறார், பக்தன் மகிமையை பெறுகிறான். ஓ ராஜேந்திரா, நீயும் எப்போதும் உன் தாய், உன் தந்தை மற்றும் உன் உலக குருவான அந்த பரம ஆத்மாவை வணங்கு. ஓ யுதிஷ்டிரா, பெரிய புத்தியும் நித்திய கடவுளுமான பிரம்மா மகிழ்ச்சியடைந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. வைசம்பாயனர் கூறினார்: ஓ ஜனமேஜயனா, தர்மராஜா இந்த கதையை கேட்டதும் நாராயண பக்தரானார். அவரது சகோதரர்களும் அவரை பின்பற்றினர். அவர்கள் தங்கள் ஆசிரியரும் முனிவருமான கிருஷ்ணபாயனரை புகழ்ந்தனர். அவர் விண்வெளியில் பால் கடலுக்குள் சென்று நாராயணனை வணங்கினார். பிரம்மாக்களுக்கு இறைவன் கற்பித்த உள்ளுணர்வுகளின் நடைமுறைகளின் இரகசியம். சௌதி கூறினார்: ஓ சௌனகரின் மகன்களே, வைசம்பாயனர் உங்களுக்குச் சொன்ன அனைத்தையும் நான் உங்களுக்குச் சொல்லிவிட்டேன். நீங்கள் அனைவரும் தவம் செய்தீர்கள். நீங்கள் அனைவரும் விரதங்களை கடைப்பிடித்தீர்கள். நீங்கள் அனைவரும் வேத அறிஞர்கள், நைமிஷார வனத்தில் வசிப்பவர்கள், 2 விளக்குகள் கொண்டவர்கள். சௌனகரின் பெரிய வாசஸ்தலத்தை காண வந்தவர்கள். நீங்கள் நித்தியமான பரம ஆத்மாவை தியாகங்களுடன் வழிபட்டவர்கள். இது பாரம்பரியத்திலிருந்து வந்தது. என் தந்தை கடந்த காலத்தில் எனக்குச் சொன்னார். பின்னர் சௌனகர் கூறினார்: ஓ சௌதியா, தேவர்களின் வழிபாட்டுக்குரிய கடவுளே, பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் ஹவிசுவை யாகங்களில் பிரதான தெய்வமாக எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்? அவர் எவ்வாறு யாகங்களை அணிந்தார்? வேதங்களையும் அறிந்த இந்த இறைவன் அறிவு மற்றும் யாகத்தின் வடிவமான யாகத்தின் மதத்தை ஏன் நாடினார்? கடவுள்களை இயற்கை மதத்தில் பங்கேற்க அவர் எவ்வாறு தகுதியுடையவர்களாக்கினார்? தேவர்கள் தங்கள் அறிவை செயலிலிருந்து எவ்வாறு விலக்கி யாகத்தின் மதத்தை பின்பற்றினர்? இந்த சந்தேகங்களை நீக்க நாராயணனின் கதைகளை கேளுங்கள். ஞானிகளான நீங்கள் அவற்றை நீக்குபவர்களாகிவிட்டீர்கள். சூதனின் மகனான முனிவர்: ஓ சௌனகரே, கேளுங்கள். ஜனமேஜயன் முன்பு வைசம்பாயனரிடமிருந்து கற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு மொழிபெயர்த்து தருகிறேன் என்றார்.
ஜனமேஜயன் கூறினார், வணக்கத்திற்குரிய த்விஜனா, இந்த உலகங்கள் அனைத்திலும் உள்ள தேவர்களும் மனிதர்களும் பிரம்மாவினால் கட்டுண்டு உச்சபட்ச சக்தியுடன் முன்னேற்றத்தின் செயல்களில் மட்டுமே ஆர்வம் காட்டுகிறார்கள். நீங்கள் பிரசங்கிக்கும்போது விடுதலையே உயர்ந்த மற்றும் நித்திய பேரின்பம் என்று விளக்குகிறீர்கள். பிரம்மத்தை உணர்ந்து சுதந்திரம் பெறுபவர்கள் 1000 உலகங்களுக்கு இறைவனிடம் நுழைகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த நித்திய விடுதலை மதத்தை கடைப்பிடிப்பது கடினம். அதனால்தான் தேவர்கள் கூட இந்த மதத்தை கைவிட்டு யாகங்களில் தேவர்களின் யாகங்களை நாடுகிறார்கள். 4 முகங்களைக் கொண்ட பிரம்மா, ஹிரண்யகர்பர், ருத்ரன், வலிமைமிக்க இந்திரன், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களின் அதிபதி, காற்றின் கடவுள், அக்னி, வருணன், ஆகாயம், இந்த அனைத்து கடவுள்களும் தங்களுக்கு விதிக்கப்பட்ட அழிவை அறியாமல் இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு காலத்திற்கு உட்பட்ட உலகங்கள் உள்ளன, மேலும் அவர்கள் நேரடியான மற்றும் அழிக்க முடியாத விடுதலையை அடைய முடியாது. இது செயல்பாதையில் ஒரு பெரிய குறைபாடு. யாகங்களில் தெய்வங்கள் ஏன் வணங்கப்படுகின்றன? அவர்கள் யாகத்திற்கு எவ்வாறு தகுதியுடையவர்களாக இருப்பார்கள்? எனவே ஒரு யாகத்தின் ஒரு பகுதியை, அவர்கள் செய்யும் யாகத்தின் ஒரு பகுதியை யாருக்கு அர்ப்பணிக்கிறார்கள்? இந்த சந்தேகங்கள் என் மனதில் எரிந்து கொண்டிருக்கின்றன. வரலாற்றை சொல்லி என் சந்தேகங்களை தீர்க்கக்கூடியவர் நீங்கள்தான். பின்னர் வைசம்பாயனர் கூறினார், ஓ ராஜா, நீங்கள் மிகவும் மர்மமான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். துறவி அல்லாதவர், வேதங்களை அறியாதவர், புராணங்களை அறியாதவர் இந்த கேள்விகளுக்கு நியாயமான பதிலை கொடுக்க முடியாது. சரி, நான் முன்பு என் குரு கிருஷ்ணபாயன வியாசரை பற்றி இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். சித்தச்சரனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மிக அழகான மலையான மேரு மலையில் ஒருமுறை பெரிய வியாசர் அவரிடம் வந்தார். அவர் நன்கு தயாராக இருந்தார், புலன்களையும் கோபத்தையும் வென்றார். அவர் 5 சீடர்களை வேதங்களை படிக்க உத்தரவிட்டார். அதில் 5வது மகாபாரதம். இது வேதங்களை படிப்பவர்களுக்கானது. நீங்கள் கேட்ட சந்தேகம் எழுந்தது, எனவே வியாசர் அந்த சந்தேகங்களுக்கு பதிலளித்தார். அங்கிருந்து நான் கேட்டதை சொல்கிறேன். வியாசர் கூறினார், கேளுங்கள், நானே மிகவும் கடுமையான மற்றும் பெரிய தவம் செய்தேன். இந்த தவத்திற்கான காரணம் கடந்த காலம், எதிர்காலம் மற்றும் நிகழ்கால விஷயங்களை அறியும் ஆசை. இவ்வாறு புலன்களை கட்டுப்படுத்தி தவம் செய்த நான் பார்க்கடலின் கரையில் ஸ்ரீமன்னாராயணனின் பிரசாதத்தால் 3 காலங்களின் அறிவை பெற்றேன். உங்கள் சந்தேகங்களை போக்க அந்த அறிவை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். கல்பத்தில் அறிவு தரிசனத்துடன் நான் கண்டுபிடித்ததை விளக்குகிறேன். சாங்கிய யோகங்களை அறிந்தவர்கள் தனது சொந்த செயல்களால் மகாபுருஷன் என்ற பெயரை பெறும் பரம ஆத்மாவை அழைக்கிறார்கள். அவரிடமிருந்து பிறந்த வெளிப்படாத ஆன்மாவை அறிந்தவர்கள் வெளிப்படாத ஆன்மாவே பிரதானமானது என்று கூறுகிறார்கள். அந்த கடவுளிடமிருந்து வெளிப்படாத ஆன்மாவிலிருந்து வெளிப்படாத ஆன்மா உலகங்களை படைப்பதற்காக பிறக்கிறது. இவ்வாறு வெளிப்பட்ட சூத்திரம் அனிருத்தன் மற்றும் மகானாத்மா என்று அழைக்கப்படுகிறது. அவர் அனைத்து ஒளிரும் ஒன்றை படைத்தார். அவர் அகங்காரன் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த அகங்காரத்திலிருந்து 5 பெரிய சக்திகள் பூமி, காற்று, வானம், கடன் மற்றும் பிரகாசம் படைக்கப்பட்டன. இவ்வாறு அவற்றை படைத்த பிறகு அந்த கடவுள் அவற்றின் குணங்களையும் படைத்தார். இந்த 5 பெரிய கூறுகளிலிருந்து பிரம்மாவின் 8 அவதாரங்கள் மரீசி, அங்கிரசு, அத்ரி, புலஸ்ய, புல, கிரது, மகாத்மா வசிஷ்டர் மற்றும் சுயம்பு மனு படைக்கப்பட்டனர். இவை இயற்கைகள். அனைத்து உலகங்களும் அவற்றில் அடைக்கலம் புகுந்தன. பின்னர் உலகத்தின் தந்தையான பிரம்மா உலகங்களின் முழுமைக்காக வேதங்கள், வேதாந்தங்களை படைத்தார். யக்ஞங்களும் அவற்றின் பாகங்களும். மேற்கண்ட 8 இயற்கைகளிலிருந்து இந்த முழு உலகமும் உருவானது. கோபத்தின் உருவகமான ருத்ரன் படைக்கப்பட்டான். அவன் தன்னைப் போலவே 10 பேரை படைத்தான். இவ்வாறு ருத்ரர்கள் 11வர்களாக ஆனார்கள். இவர்கள் அனைவரும் மாற்றத்தின் மனிதர்கள். அவர்களும் இயற்கையே அவர்களால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் மீது ஆசை கொண்டவர்கள். இவ்வாறு உலகத்தின் வேலைக்காக படைக்கப்பட்ட அனைவரும் பிரம்மனிடம் வந்தனர். வணக்கத்திற்குரிய ஆண்டவரே, நாங்கள் சக்தி வாய்ந்த உம்மால் படைக்கப்பட்டுள்ளோம். நாங்கள் யார்? எந்த அதிகாரத்தின் கீழ் இருக்க வேண்டும்? அந்த அதிகாரங்களை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? பின்னர் பிரம்மா அந்த தெய்வங்களைப் பற்றி மேலும் விளக்க பேசினார். கடவுளே, பிரம்மாவுக்கு கற்றுக் கொடுத்த இறைவனும் நடைமுறைகளின் இரகசியமும் 2. பிறகு பிரம்மா கூறினார், ஓ தேவர்களே, நீங்கள் எனக்கு சரியாக நினைவூட்டினீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு பிடிக்காத இந்த கவலையும் எனக்கு உண்டு. 3 உலகங்களையும் நாம் எப்படி சுற்றி வர முடியும்? உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம் எப்படி வலிமையை இழக்காமல் இருக்க முடியும்? நான் நினைத்தேன், இங்கிருந்து நாம் அனைவரும் வெளிப்படாத பெரியவரிடம், உலகத்தின் சாட்சியிடம் செல்வோம். நமக்கு எது நல்லது என்பதை அவர் நமக்குச் சொல்வார். பிரம்மா இதைச் சொன்னதும் முனிவர்களும் தேவர்களும் உலக நலனை தேடி அவருடன் பால் கடலின் வடக்கு கரைக்குச் சென்றனர்.
பிரம்மாவால் பரிந்துரைக்கப்பட்டபடி வேதங்களால் பரிந்துரைக்கப்பட்ட தவத்தை செய்தனர். இது தவங்களில் இல்லை. இது பயங்கரமானது. இது பெரிய விதி என்று அழைக்கப்பட்டது. கண்களும் கைகளும் உயர்த்தப்பட்டன. மனம் ஒருமுகப்பட்டது. அனைவரும் ஒரு காலில் நின்று ஒரு மரமாக மாறி ஆயிரக்கணக்கான தெய்வீக ஆண்டுகள் ஒருமைப்பட்ட மனதுடன் தவம் செய்தனர். வேதங்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த இனிமையான குரலை கேட்டனர். இறைவன் கூறினார், ஓ பிரம்மத்துடன் கூடிய தேவர்களே, ஓ முனிவர்களே, ஓ துறவிகளே, உங்கள் அனைவரையும் நான் வரவேற்று ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறேன். உலக நலனுக்காக நான் எவ்வளவு பெரிய வேலை செய்ய வேண்டும் என்பதை உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். நான் உங்கள் ஆன்மாக்களை என் சொந்த விருப்பத்தால் வளர்க்க வேண்டும். ஓ தெய்வங்களே, நீங்கள் என்னை வணங்க வேண்டும் என்ற விருப்பத்துடன் பெரிய தவம் செய்தீர்கள். ஓ மகான், இந்த தவத்தின் நல்ல பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உலகத்தின் குரு, உலகத்தின் தந்தை, ஞானிகளில் சிறந்தவர், நீங்கள் என்னை ஒருமித்த மனதுடன் வணங்குங்கள். எப்போதும் யாகத்தின் ஒரு பகுதியை எனக்கு ஒதுக்குங்கள். பின்னர், ஓ தெய்வங்களே, உங்கள் சக்திகளுக்கு ஏற்ப நான் உங்களுக்கு நல்லொழுக்கங்களை கற்பிப்பேன். வைசம்பாயனர் கூறினார், இது தெய்வங்களின் கடவுளான இறைவனின் வார்த்தை. இதை கேட்ட அனைத்து தேவர்களும் முனிவர்களும் வேதங்களில் காணப்படும் விதிகளின்படி வைஷ்ணவக்ரத்தை செய்தனர். அந்த சபையில் பிரம்மாவே முதலில் ஒரு பகுதியை உருவாக்கினார். தேவர்களும் முனிவர்களும் ஒரு பகுதியை உருவாக்கிய பிறகு அவர்கள் முதல் வடிவத்திற்கும் இருளுக்கும் அப்பாற்பட்ட இறைவனிடம் அடைக்கலம் புகுந்தனர். அந்த இறைவனை அவர்கள் பெரியவர், எங்கும் நிறைந்தவர், வடக்கின் இறைவன், வரங்களை வழங்குபவர் இறைவன் என்று புகழ்ந்தனர். பின்னர் வரங்களை வழங்குபவர் அங்கு இருந்த அனைத்து கடவுள்களிடமும் இந்த வார்த்தைகளை பேசினார். எந்த பகுதியை யார் படைத்தாரோ அவர் அதை கொண்டு என்னை வணங்கினார். நீங்கள் சரியான தியாகங்களால் என்னை வணங்கினீர்கள். நீங்கள் ஒவ்வொரு யுகத்திலும் உங்கள் இயற்கையின் பலன்களில் பங்காளிகளாகிறீர்கள். ஓ தெய்வங்களே, எந்த உலகத்திலும் யாகம் செய்பவர் வேதங்களில் எழுந்த பாகங்களை உங்களுக்காக ஏற்பாடு செய்கிறார். இந்த மாபெரும் படைப்பில் நீங்கள் எனக்காக எந்த பகுதியை கருத்தரித்தீர்களோ அந்த பாகம் உங்களுக்கு வழங்கப்படும். வேத சூத்திரங்களில் நான் இவ்வாறு ஏற்பாடு செய்துள்ளேன். யாகங்களின் பலன்களால் திருப்தி அடையுங்கள், மக்களை வளர்க்கவும். உங்கள் சக்திக்கு ஏற்ப எல்லாவற்றின் முழு அர்த்தத்தையும் சிந்தியுங்கள். மேலும் நீங்கள் செய்யும் எந்த செயல்களாலும் இயற்கையான பலனை தருகிறது, வலிமை பெறுகிறது மற்றும் உலகங்களை நிலைநிறுத்துகிறது. அனைத்து யாகங்களின் உணர்வால் நிரப்பப்பட்டு என்னை நினையுங்கள். இதுவே எனக்காக நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய உணர்வு. இதற்காக வேதங்கள், யக்ஞங்கள் மற்றும் தாவரங்கள் படைக்கப்பட்டன. இவை பூமியில் முறையாக பயன்படுத்தப்பட்டால் தெய்வங்கள் மகிழ்ச்சியடைகின்றன. இயற்கையிலிருந்து எழுந்த இந்த படைப்பை நான் உங்களுக்காக படைத்துள்ளேன். ஓ பரம ஆத்மா, இது காலத்தின் இறுதி வரை தொடரும். ஓ தெய்வங்களே, உங்கள் சக்திக்கு ஏற்ப உலக நலனை பற்றி சிந்தியுங்கள். மரீசி, அங்கிரசு, அத்ரி, புலசேர், புல, கிரது, வசிஷ்டர் இவ்வாறு மனதின் 7 மகன்கள் படைக்கப்பட்டனர். இவர்கள் வேதங்கள், தலைமை வேத ஆசிரியர்கள். இயற்கையை பின்பற்றும் பிரஜாபதிகளாக நான் அவர்களை நியமித்துள்ளேன். இது தொழிலாளர்களின் பாதை. உலகை படைக்கும் இறைவன் அனிருத்தர் என்று அழைக்கப்படுகிறார். சன, சனச்சுஜாத, சனக, சனந்தன, சனகுமார, கபில, சனாதன இந்த 7 பேரும் பிரம்மாவின் மனதின் மகன்கள். அறிவு அவர்களுக்கு தானாக வந்தது. அவர்கள் துறவு பாதையை பின்பற்றினர். அவர்கள் யோகத்தில் ஞானிகள். அவர்கள் சாம்கிய அறிவில் ஞானிகள், தர்மத்தில் ஆசிரியர்கள் மற்றும் முக்தியின் பாதைக்கு வழிகாட்டுகிறார்கள். 3 குணங்களின் மகத்துவம் வெளிப்படாதவற்றிலிருந்து வந்ததா? இதிலிருந்து பெருமை எழுந்ததா? வெளிப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட உலகத்தை நான் அறிந்திருக்கிறேன். இது மீண்டும் மீண்டும் செய்யாமல் செயல்படும் பாதை. யார் எந்த நோக்குநிலையிலோ அல்லது துறவிலோ படைக்கப்பட்டாலும், எந்த மதத்தில் இருந்தாலும் அவர் அதிலிருந்து தகுதியை பெறுகிறார். இந்த பிரம்மம் உலக ஆசிரியர், உலகை படைக்கும் இறைவன். இவர் உங்கள் தாய், தந்தை, தாத்தா. எனது கட்டளைப்படி அனைத்து உயிரினங்களுக்கும் வரங்களை வழங்க முடியும். அவரது மகன் ருத்ரர் என் நெற்றியில் இருந்து பிறப்பார். அவர் பிரம்மாவின் கட்டளைப்படி அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கக்கூடிய இறைவனாக மாறுவார். தொடருங்கள். உங்கள் சக்திகளை அப்படியே நினைவில் கொள்ளுங்கள். அனைத்து உலகங்களிலும் உள்ள அனைத்து செயல்களும் விரைவாக செய்யப்பட வேண்டும். உயிரினங்களுக்கு அவர்களின் செயல்கள் மற்றும் விதி குறித்து தெரிவிக்கப்படட்டும். ஓ உன்னதமானவரே, இதுதான் இங்கு வாழ்வின் காலம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்போது கிருது யுகம் என்ற பெரிய யுகம் வந்துவிட்டது. இந்த யுகத்தில் பலிபீட விலங்குகளை சித்திரவதை செய்யக்கூடாது, இதை மிஞ்சக்கூடாது. இங்கே தர்மம் 4 கால்களில் நிற்கிறது. பின்னர் திரேதா யுகம் என்று அழைக்கப்படும் யுகம் வருகிறது. பின்னர் வேத தர்மம் கடைபிடிக்கப்படுகிறது. அங்கு யாகத்தில் அவற்றை உண்பதற்காக விலங்குகள் கொல்லப்படுகின்றன. தர்மத்தின் 4வது பாதம் முற்றிலும் இழக்கப்படுகிறது.
அதன் பிறகு துவாபரம் என்ற கலப்பு யுகம் வருகிறது. அந்த யுகத்தில் தர்மத்தின் 2 பாதங்கள் மறைந்துவிடும். அதன் பிறகு கலியுகம் வருகிறது, தர்மத்தின் ஒரு அடி மட்டுமே நிற்கிறது.